guys, இன்னைக்கு வந்து எங்க அப்பாக்கு பர்த்டே. கேபிஎஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட பிறந்தநாள். இது என்ன படிச்சிட்டு இருக்கு இப்படி? பிறந்தநாள்னா 25வது பிறந்தநாள் வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்கு? எனக்கு இன்னொரு 5 வருஷத்துல 25,000. 25வது பிறந்தநாள் சொட்டையா? உண்மையான இன்னைக்கு என் மேல என்ன அடிக்க கூடாது, இப்படிதான் பண்ணும், என்ன திட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து என் பிறந்தநாள் 25வது பிறந்தநாள். இன்னைக்கு வந்து காலையில் வந்து என் பொண்ணு வந்து ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? கஞ்சி குடிச்சு முடிச்சாச்சு. வருஷம் 365 நாளும் இந்த கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து எதிர்பார்த்தேன், இந்த நிறைய ரீல்ஸ்லாம் அவங்க புருஷனுக்கு வந்து பெரிய இலை போட்டு அவங்க எத்தனை பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை டிஷ் பண்ணி வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாருங்க ஹெல்தியான காலையில் ரெடியாக இருக்கும், காலையில் ரெடியாக இருக்குன்ட்டு ஆசையோட வந்தேன். ஆனால் எனக்கு கஞ்சியை கொண்டு கொடுக்குறான். இப்படி ஒரு பொண்டாட்டி நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களாங்க? இந்த மாதிரி குடும்பம் தாங்க நடக்குது. ஏங்க பிறந்த நாளுக்கு இப்படி தான் நடக்குது, மற்ற நாள் இப்படி தான் நடக்குது. எங்க அம்மா வித்தியாசமா என்னென்ன பண்றாங்க இங்கே பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணி சாப்பிட்றாங்கன்ட்டு ஏதோ மகாராஷ்டிரா ஸ்பெஷல் போகாம அவளை போட்டு தண்ணியில் போட்டு கூற. எங்கள் அம்மா அவளை போட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் சர்க்கரை, மண்டை, கருப்பட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து இவங்க போகான்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு என்னத்துக்கு ஆக போகுது? சங்கு பூட்டி பண்ணியிருக்கியா? அது குடிங்க ராஜ், ஹெல்தியா குடிங்க ராஜ். ஆமாம், இங்கே பாருங்க, ப்ளூ கலர்ல பர்பிள் கலரில் இருக்குதா? ப்ளூ கலர்ல திஸ் இஸ் சங்கு பூட்டி. இன்னையிலேருந்து என் பொண்ணு வந்து என்னோட உடல்நிலை ஆரோக்கியம் 40 தாண்டினாலே வந்து கொஞ்சம், அதனால டெய்லி கஞ்சி தான். சரியா? சூப்பர். உடல்நிலை ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்த போகிறாலாமா. அதனால் இன்னையிலேருந்து சங்கு டீலேருந்து என் பொண்டாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நல்லா தான் இருக்கு. ராஜ் பர்த்டே ஸ்பெஷல் நான் உங்களுக்காக. அப்புறம் இது வரைக்கும் 41 பிறந்தநாள் கொண்டாடிருக்கேன். 41 பிறந்தநாளுக்கு எனக்கு ஒரே ஒரு ஐட்டம் ஸ்பெஷலாக கிடைக்கும். அது எங்கள் அம்மா இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி, எங்கள் அம்மாவாக தான் பண்ணி தருவாங்க. என் பொண்டாட்டியும் அதையே கடைப்பிடிக்கிறான். அது என்ன ஐட்டம் எனக்கு காமிக்கிறேன். தெரிஞ்சிருக்குமே என்னண்டு? ஸ்பெஷல் சேமியா பாயாசம். என்ன பாயசம் இது? மில்க் மேடு. இப்போ அதுவும் அவளே ஏதோ பாக்கெட்டில் ஏதோ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். உள்ள தண்ணி சுடு தண்ணியில் போட்டு பாலை போட்டு கரைச்சி கொடுத்துட்டான் பாயசம்ட்டு. பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு காயிலே பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஏதாவது தாரிஃப் பண்ணுறதை விட்டுட்டு உங்க டேஸ்ட் இன்னும் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. என்னோட பிறந்தநாள் இன்னைக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வர கிளம்பிட்டு இருக்கோம். சிஷ்டி குட்டிக்கு எக்ஸாம். என்னது? பிரார்த்தனாவா கிருத்தனாவா? பிரவேசிகா, ஹிந்தி பிரவேசிகா எக்ஸாம். ஹிந்தியோட அவ எல்லாம் படிப்பா, அவ படிப்பாளி தான். அவ ஸ்கூல் மட்டும் தான் படிக்க மாட்டா, அவ வேற எக்ஸாம்ஸும் கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்க. வேற எக்ஸாம் குடிச்சு அவ ஹிந்தியோட ஸ்கூல்ல இல்ல, இது வந்து அவளே எக்ஸ்ட்ராவா படிச்சு எக்ஸாம் கொடுக்க போறா. எஸ், அதனால எல்லாருமே படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றாங்க. அவ படிக்க தான் செய்றா. படிக்க போறா. பிரவேசிகா எக்ஸாம் எழுத போறா இன்னைக்கு. சோ அதனால நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. மீண்டும் நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம். பை. இன்னைக்கு எனக்கு என்ன gift வாங்கி தர போறாங்க நான் வந்து அவளோட காத்து கொண்டு இருக்கிறேன். நல்ல gift வாங்கி கொடுப்போம். பை பை பை. எங்கள் அப்பா பர்த்டே நாங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்களா? எங்கள் அப்பா வந்து தட்டில் இருந்து மூடியில், எங்கள் அம்மா அங்கே உட்காந்து வாட்டரில் இறங்க கிடைக்கல, அதனால் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ரோடாக சுற்றுறதா வேலையை போச்சு. பட்டியனால் வரலாம். மத்தியம் காலையில் உபயோகமாக சுற்றுனீங்களா இல்லை சும்மா சுற்றுனீங்க? எல்லாம் வேஸ்ட். எதுக்கு? காலையில என் பிள்ளை சிஸ்டியை கொண்டு போய் ஹிந்தி எக்ஸாம் எழுத விட்டுட்டு அது வேஸ்டா? அது வேஸ்டா? மத்தியானம் வரைக்கும் அது வேஸ்டா? வேஸ்ட் இல்லை. அப்படியா சார்? மத்தியானம் வரைக்கும் அங்கேயே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வயிறு பசி, சரியான பசி. அப்படியே கொஞ்சம் சாய்பாபா காலையில் கொஞ்சம் வேலை வச்சு அதையும் முடிச்சுட்டு சரியான பசியில் எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பிட விட்டாங்களா? ஒரு 1000 பேர் சாப்பிட விட்டாங்களா? ஒரு 1000 பேர் அங்கே வந்து லைன் பார்சல் வாங்குறதுக்கு ஒரு 500 பேர், ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒரு 500 பேர் நிற்கிறாங்க. இந்த கூட்டம்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டம்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு
என் பொண்டாட்டி பார்சல் வாங்கி நிற்க வச்சிட்டேன். 2 டப்பா பிரியாணி. அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசு? 300. ஒரு டப்பாவா? எங்கள் வீட்டு ஒரு டப்பா தான் முடிஞ்சிருக்கு. என்னோட டப்பா காரில் தான் இருக்குது. என்ன அது நைட் சாப்பாடு? அது சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ரோட்டு ஓரமாக ஒரு பழ வண்டி இருந்துச்சு. அதில் போட்டு மொத்த ஃபேமிலியும் பிரியாணியை ஒரு டப்பா பிடிச்சி தள்ளியாச்சு. என்னோட டப்பா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எருமாடு ஒன்று இருக்குது. அவளுக்கு வந்து ஆகஸ்ட் 27 பர்த்டே வந்தாம்மா. அவள் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் கேட்டா. இந்த கையை மட்டும் gift வாங்கி கொடுக்க சொல்லல நானு. அவ காசுலே அவ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கா. அது வந்து நான் வந்து கிஃப்ட் வாங்கி எனக்காக ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை நான் வாங்கினேன். அது என்னன்னு என் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னோட வேலை செல்ஃபோன் வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? நான் வந்து காஞ்சிபுரம் கிராஸ்கட் ரோட்டில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் வேலை முடிச்சாச்சு. அப்போ நீங்கள் இதில் இப்போ தெருவா நான் சும்மா சுற்றினேன் வேஸ்ட்டாக சுற்றினேன்னு சொன்னது எங்கே இருக்குது? வேஸ்ட்டாக சுற்றி அப்புறம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நாங்கள் பெஸ்ட் சாய் குடிக்க வேண்டாம். கடைக்கு வந்தீங்கன்னா சூப்பராக ராஜஸ்தான் சாய் டீ கிடைக்கும். மசாலா டீ சூப்பராக ஒரு டீயை குடிச்சாச்சு. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. இதுக்கு மேலே எங்கள்கிட்ட பாடியில் எனர்ஜி இல்லை. இப்போ எங்கே போகிறோம் நம்ம? இதில் வேறு நான் ஒரு 2 கிளிப்பு போடுவேன். நல்லா 2 பேரும் எருமாடு நல்லா தூங்கிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்குங்க. வேற என்னது போத்திஸ் பேன் ஒன்றீங்க? நான் காந்திபுரத்தில் என்னோட வேலையை முடிக்கிறதுக்குள்ள அம்மையும் மூலம் அவங்களோட சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டாங்க. இனி அடுத்து எங்கடி போகணும்? இதுதான் அந்த டீ கடை. யாராவது வந்தீங்கன்னா வந்து டீ குடிச்சிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே, பாய். போயிட்டு வரோம். உங்களுக்கு மொபைல் ஐட்டம் வேணுன்னா அங்கே கேடிஎம் போங்க. அங்கே போனீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். அடுத்து இப்போ எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் கார் வந்து ஐயோ சொல்லக்கூடாது. என்னோட பிறந்த நாள் இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து ரோடாக போச்சு. ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆசையாக வந்தேன். ஏதாவது ராயல் என்ஃபீல்டு பைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபாய்க்கு எனக்கு பைக் தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து வந்தேன். எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கினாங்களே. எங்கே அது? நான் சின்ன வயசில் எனக்கு கிடைக்காத ஒரு ஐட்டம் இது பாருங்க. நான் இது வீட்டில் கொண்டு போய் ரிமோட்டை வச்சு வீட்டுக்குள்ளே சுற்றி ஓட்ட வேண்டியதான். நானும் என் சிஸ்டர் குட்டியும் அப்படி தான் சிஸ்டி நம்ம மட்டும் ஓட்டுவோம். இதுதான் இன்றைக்கி எனக்கு உண்டான கிஃப்ட்டு. சரி, அவ்வளோதானா? ராயல் என்ஃபீல்டு 2 வருஷம் ஆகுமா அது வாங்குறதுக்கு? அப்படின்னா ஒரு புல்லட்டில் அப்படி உட்காந்துட்டு போனோம்னா உனக்கு நல்லா இருக்குங்களா? நீ பின்னாடி வர்றதுக்கு ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும் எனக்கு. சரியா? சிஸ்டி தான் இன்றைக்கி பாவம் ரொம்ப டயர்டாகிட்டான். ஏன்னா மத்தியானம் 1 மணி வரைக்குமே எக்ஸாம் எழுதியிருக்கா. அதிலே பாதி டயர்டாகிருப்பான். ஏன்ட்டு அப்புறம் அவ்வளோ வேறு எங்கள் வேலைக்காக அவ்வளோ வேறு இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எங்கள் கூடயே அழகி வச்சுருக்கேன். அவளுக்கு ரெஸ்ட் இல்லை. எங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரே தூக்கம் தான். ஆமாம், தூங்கிட்டு நாளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகணும். எல்லோரும் பப்புக்குட்டி எங்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவில். பப்புக்குட்டி வந்து மட்டும் போயிடுச்சு. ஆமாம், பப்புக்குட்டி வந்து அவளோட சண்டே ஹாலிடேஸை அவங்க ஃபேமிலியோட அப்பா அம்மாவோட என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அவள் வந்து டவுன் ஹாலில் சுற்றிட்டு இருக்கிறான். நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் சுற்றிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவள் வந்து டவுன் ஹாலில் சுற்றிட்டு இருக்கா. நாங்கள் வந்து காந்திபுரத்தில் சுற்றிட்டு இருக்கோம். அதேமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரே ஆறுனா அடிக்கிறாங்களே எல்லோரும். எதுக்குன்னா நிற்பாங்களே தெரியாது. எல்லாம் பிஸியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயிண்ட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு அவளோட ஷாப்பிங் முடிச்சிருப்பான். நாங்களும் எங்களோட வேலையை முடிஞ்சு போச்சு. என்னை வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். பார்த்துக்கலாமா அவளை? வாங்க பார்ப்போம். இப்போ இனி சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் உனக்கு? இன்னும் முறுக்கு வேறு கேட்டாவா? முறுக்கு காஞ்சிபுரம் வந்தால் முறுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவோம். முறுக்கு தாத்தா ஒருத்தர் வச்சுருப்பார் மசாலாலாம் போட்டு. ஆனால் டைமில் டயர்டாகி போச்சு. அதனால் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
சரி இங்கே பாருங்க, நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிலேருந்து வாங்கின ஒரு பொட்டலம் உள்ள கிடக்கு. 2 டப்பா வாங்கினோம். ஒரு டப்பாவே எங்களுக்காக சாப்பிட முடியல. ஒரு டப்பா கரெக்டாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி. ஏசுந்தா இன்னும் ஒரு டப்பா இருக்குது. யாருக்கா வேணுமா? இது நைட் சாப்பாடு இன்னும் இதுதான். அப்படியாண்டி? இல்லை சோனிக்கு போயிட பாதி. அப்படியா? அங்கே கொடுத்துருக்கா. இது அப்போ பப்பு குட்டிக்கு இன்னைக்கு பிரியாணி என்ன சூடாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்தா எப்படி சாப்பிட்றதான்னு இதே சில பேர் ஒரே ஆள்லாம் சாப்பிட்டு முடிச்சது. ஏசுங்க எப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்தா சாப்பிட்டு முடிப்பீங்க? இது ஒரு சேலஞ்ச் வச்சுருப்பா ஒரு நாள். எங்களாலாம் முடியாதுப்பா. பிரியாணி சேலஞ்ச். அதுக்கு உண்டான ஆள் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஒரு நாள் வச்சிடலாம். ஓகே, இப்போ பிரெட் அல்வா எடுத்து நம்ம சாப்பிடுவோம். வேற எதாவது வேணுமா? வேண்டாமா? சிஸ்டர் என்ன வேணும்? எது வேண்டாம். ஒன்றும் வேண்டாம். கரிஷ்மா ஃபினிஷ். எல்லாருமே எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நல்லா டயர்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். வீட்டில் கொண்டு விட்டா போதேங்களே, அப்படியே கொஞ்ச நேரம் போய் வீட்டில் போய் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போனாலே வந்து என்ன வந்துடும்? எனர்ஜி வந்துடும். அதனால் நாங்கள் வீட்டு நோக்கி பயணம் செஞ்சுட்ருக்கோம். இதோடு எங்களுடைய இன்றைய பயணம் சிறப்பாக முடிந்தது. மீண்டும் ஒரு விழாக்கள் குடும்பத்தோடு சந்திப்போமா. நைட்டு என்ன ஸ்பெஷல் இருந்தா? ஏண்டி பட்டி அதுமா மத்தியானம் தான் நான் வெளியே வாங்கி வந்துட்டேன். அப்போ நைட்டாவது எனக்கு ஏதாவது நைட்டு நான் பிரியாணி. ஆமாம், அப்படிங்கிறியா? பாயசம் இருக்குல்ல? ஆமாம், பாயசத்து இருக்கு. பாயசத்தை குடிச்சிட்டு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. எனக்கு ட்ரிப்பு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படியே ஜாலியாக வால்பாறை, மூணாறு, ஊட்டி அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ். இப்போ டெய்லி நம்ம வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன். ஆமாம், கொஞ்சம் வேலை தான். போன 10 நாளைக்கு முன்னாடி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுவும் முடியாமல் போச்சு. இன்னைக்கும் 16 முடியல. அடுத்த வாரம் இன்னொரு 1 மாதத்துக்கு நாங்கள் வந்து பிஸி. ட்ரிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒர்க்கோடு தான் ட்ரிப்பு. எங்கே போனாலும் ஒர்க்கு. இப்போ இன்னைக்கு போனோம், ஒர்க்கு தான். ஒர்க்கு. ஆமாம், வேலையெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் போய் ஜாலியாக போய் ஒரு என்ஜாய் 2 நாள் நேசந்தா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அது வந்து அடுத்த மாதம் கண்டிப்பாக பண்ணுறோம். அது தீபாவளி இல்லையே, அதுக்கு எனக்கு 3 மாதம் இருக்குது. அடுத்த மாதம் ஹாலிடேஸில் நம்ம வந்து சுத்த போகிறோம். 2 days. ஓகேவா? ஃபைனல் டிசிஷன் டன். டாட்டா, பாய் பாய். இந்த சூரியன் வந்துருச்சுன்னா எங்கள் வீடு வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா இடத்துக்கும் தான் கண்ணு தெரியும். எல்லா இடத்துக்கும் போகுமா? இது இல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சூரியன். சரி சரி. இதுக்கு ஏதோ பேர் இருக்கு? உங்க வீட்ல பக்கத்துல இருக்குல்ல? குண்டு பல்ப். வீட்டுக்கு வந்தாச்சு நல்லபடியாக. வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு ஆள் பாருங்க, முடி விரிச்சு போட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நான் வந்து எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது. என்னோடய டியூட்டிக்கு போகிறேன். எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னது ப்ரியாரிட்டியா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கடையை போய் அதுதான் இத்தனை வருஷமாக எனக்கு சோறு போட்டு என் பிள்ளைங்களாம் வளர்க்க வச்சு. அதனால் எனக்கு அங்கே போய் ஒரு நாளாவது கடை திறந்தால் தான் எனக்கு வந்து என்னடிக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். மணி 6 ஆயிடுச்சு இருந்தாலும் நான் போய் கடையை போய் பார்த்துட்டு 9 மணிக்கு வருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சாந்தி கிடைக்கும். அதனால் கடை கிளம்பிட்டேன். அதுவும் இன்னைக்கு பிறந்த நாள் வர எனக்கு ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்போ வேணாலும் ரெஸ்ட். இதுதான் அப்பாவோட தியாகம்.